மகனின் இறப்புக்கு நீதி வேண்டி தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன் தந்தை தீக்குளிக்க முயன்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. தூத்துக்குடி மாவட்டம் ஒட்டப்பிடாரம் சிலோன் காலனி பகுதியைச் சேர்ந்த கருப்பசாமி என்பவரின் கடைசி மகன் ஹரிஹரனை கட்டிட வேலைக்கு சென்னைக்கு அழைத்துச் சென்றுள்ளனர். ஆனால் வேலைக்கு சென்ற மறுநாளே ஹரிஹரன் 3வது மாடியிலிருந்து கீழே விழுந்து பலத்த காயம் அடைந்துள்ளதாக தகவல் வந்துள்ளது. இதனால் துடித்து போன தந்தை கருப்பசாமி சென்னை சென்று பார்த்தபோது ஹரிஹரன் அரசு மருத்துவமனையில் சிகிச்சையில் இருந்துள்ளார். பின்னர் ஹரிஹரன் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். மீஞ்சூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து உடலை அடக்கம் செய்யக்கூடாது, எரிக்க வேண்டும் என்று எழுதி வாங்கிக் கொண்டு உடலை கொடுத்துள்ளனர். ஹரிஹரனின் குடும்பத்தினரும் உடலை ஊருக்கு கொண்டு சென்று எரித்தனர். ஆனால் இந்த ஹரிஹரனின் உடலில் எந்தவித எலும்பு முறிவோ காயங்களோ இல்லாமல் இருந்ததால் சந்தேகமடைந்த கருப்பசாமி ஓட்டப்பிடாரம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். அதனை விசாரித்த காவல் ஆய்வாளர் 10 லட்சம் ரூபாய் வாங்கி தருகிறேன், இத்துடன் வழக்கை விட்டு விடுங்கள் என்று மிரட்டியதாக கூறப்படுகிறது. இதனால் தந்தை கருப்பசாமியும் தாய் வளசமாலும் இன்று மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு சென்று தங்களது மகனின் இறப்பிற்கு நீதி வேண்டி தீக்குளிக்க முயன்றனர். அங்கு பாதுகாப்பு பணியில் இருந்த போலீசார் கணவன் மனைவி இருவரையும் மீட்டு விசாரணை நடத்தினர். பையன் 18 வயசு பையனை சென்னையில் கூட்டிட்டு போய் அடிச்சு கொண்டுட்டாங்க. அதுக்கு நியாயம் கேட்க வந்தானே எங்களுக்கு நியாயம் கிடைக்க மாட்டேங்குது. அதுக்காகத்தான் நாங்கள் இப்படி பண்ணினது தரக்கு எத்தனையோ மாதம் ஆச்சு. 5 மாதம் முடிஞ்சிருச்சு என் பையன் இறந்து. எந்த நியாயம் கிடைக்க மாட்டேங்குது அந்த பையனுக்கு. அவங்க சொல்லுதாக நீங்கள் பைசா வாங்கிக்கோ, 10 லட்சம் வாங்கிக்கோ, ஏதோ கேஸை முடிச்சு விட்ருவோம் அப்படி இப்படின்னு எங்களை மிரட்டி கையெழுத்துவாங்க. எங்களை சென்னையை போக சொல்லுதாக. சென்னையில் போனேன்னா எங்களுக்கு பாதுகாப்புக்கு யாருமே இல்லை. நாங்கள் இங்கேருந்து சென்னைக்கு போனேன்னா எங்கள் கொல்லது கூட ஆள் தயாராக இருக்காங்க. அவனுங்களா சொல்லியிருக்காங்க, இங்கே இருந்து எங்களை வண்டி ஏற்றி லாரி ஏற்றி கொண்டுட்டு அவனுக்கு ஆக்சிடென்ட் நடந்துட்டேன்னு சொல்லி 10 லட்சம் கொடுத்து கேஸை முடிச்சு விட்ருவாங்களாம்.